29,000 தான். 1 2 3 ஓபன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்கலாமா? ஆக்சுவலா இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தோம், ஃப்ரீசர் இருந்தோம். அந்த ஃப்ரீசர்லயும் ஃபுல்லா அந்த பிசினஸ்க்கான ஐட்டங்கள் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜ்லயும் இவ்வளோ பெரிய ரேக் இருக்கு. ஆனா அதுல இந்த 2 ரேக் மட்டும் தான் எங்களுக்கான ரேக். இதுல மட்டும் தான் நம்ம வீட்டு யூஸ்க்கு ஏதாவது மீந்த பொருள், மாவு, பால் இந்த மாதிரி வைக்கிறதுலாம் இது 2 மட்டும் தான். இது ஃபுல்லா வந்து பால் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். இப்போ பிசினஸ் பண்றதுனால வீட்டுல நிறைய பால் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால ட்ரே போட்டு தனியா வச்சிருக்கோம். இது நம்ம எல்லாம் செய்யற கடம்பு தான். காமிங்க, கடம்புலாம் காமிங்க. ஃப்ளேவர் அதுலயே பிஸ்தா ஃப்ளேவர், ஒயிட் வந்து நார்மல் ஏலக்காய், அப்புறம் சாக்லேட். இன்னொரு ஃப்ளேவர்லாம் இருக்கு. இப்போதைக்கு இதை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ் நம்ம ஓல்டு ஃப்ரிட்ஜ்ல வாங்கிட்டு வந்த எக்கஸ்ல ஒரு நாள் கூட தாங்காது, அப்படியே நொச நொசன் வீணாகிடும். பட் இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுனால இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படியே. அப்புறம் கீழே இந்த ரேக் ஃபுல்லா வந்து பால் காசி ஆற வச்சிருப்போம் ரோஸ் மில்க்குக்கு. அப்புறம் கஸ்டர்ட் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஜல்லி, ஸோ இங்கே ஒரு ஜல்லி இருக்கும், ஜல்லி கஸ்டர்ட் போடுவோம். பார்த்தீங்களா, ஜல்லி கஸ்டர்ட் இருக்கு. அப்புறம் இந்த ஜல்லி வந்து மில்க் ஜல்லி, இது வந்து ரோஸ் மில்க்கு போடுறதுனால இந்த மில்க் ஜல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதில் எல்லாமே வந்து கஸ்டர்ட் ஐட்டம், ரோஸ் மில்க் ஐட்டம். ஸோ ஃபுல்லாகவே பிஸ்னஸ்க்கானதான் முடிஞ்சிருச்சு இந்த இடம் ஃபுல்லாக. அப்புறம் இது ரெண்டுமே நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி நம்ம வீட்டு யூஸ்க்கு மாவு, பால், ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது தான். இந்த பிரியாணி குண்டானில் மாவாட்டி நம்ம பழைய ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அவ்வளோ பெரிய குண்டானா தெரியும். ஆனால் இதில் இவ்வளோ குண்டான்னு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 2 காய்கறி ட்ரே இருக்குது. நம்ம வந்து நிறைய ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லை, ஒரு காய்கறி ட்ரேயில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுமே வந்து நல்லா பெருசாக இருக்குது, ஸ்பேஸாக எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அதில் இன்னமும் ஸ்பேஸ் நிறைய இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவுமே. அப்புறம் கீழே இருக்க காய்கறி ட்ரேயில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்டு, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஊரில் வந்து இந்த சாக்லேட்டு, இந்த மாதிரி க்ரீம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த சித்த வைத்தியர் அப்பா சித்தா மருந்துலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. வத்தல் வாங்கிட்டு பண்ணுறீங்களா? வத்தல் வாங்கிட்டு வர சொன்னா இருக்கிற வத்தல் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இது வெளியே வச்சா பூச்சி வந்துடுதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வத்தல் இருந்தது, அது பூச்சி வந்துருச்சு, தூக்கி போட்டுட்டேன். ஓகே, நான் வேற அதெல்லாம் காட்டுறதுக்கு ஆர்வமாக எடுத்தேன். அப்புறம் இங்கே பூவு இதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறது. ஆனால் இதுவே ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ரொம்ப இடிச்சு நம்ம வீட்டில். இப்ப சொல்லுவா நம்ம ஃப்ரிட்ஜோட விலை என்னன்ட்டு வெறும் 29,000 தான். சொன்னா நம்பவா போறீங்க? ஏன்னா நம்ம செகண்ட்ல வாங்கி இருக்கோம். ஆனா செகண்ட்ல வாங்கின ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்காது. சூப்பரா புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல, புது ஃப்ரிட்ஜ் தான் அது. சூப்பரா இருக்கும் எல்லாமே பார்க்க. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும். அப்படியே அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. பை.